Hi hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்திருக்கிறது உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Swiggy மட்டும் கிடையாது, Zomato எந்த ஒரு டெலிவரி ஆப்பா இருந்தாலும் அதுல வந்துட்டு ஒரு அமௌண்ட் earn பண்ண முடியுமா முடியாதா, எல்லா ஜோன்லயுமே ஒரே மாதிரி தான் அமௌண்ட் வருமா வராதா அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருப்போம். Swiggy Zomato கம்பேரிசன் அப்படி சொல்லி போட்டுருப்போங்க. சோ அந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருவோம் நம்ம சேனல்ல கடந்த 2 வருஷத்துலயே பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிருப்போம்னா நமக்கு வந்துட்டு ஜோன்ல இன்கம்ங்கிறது ஒரே மாதிரி வராது. ஒரு சில நாள் நல்லா வரும், ஒரு சில நாள் நல்லா வராது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா ஜோன்லயும் ஒரே மாதிரியான ஒரு இன்கம்ங்கிறது கிடைக்காது அப்படினு சொல்லிட்டு நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ்ல பேசிருப்போங்க. ப்ளஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு டெம்பரரியான ஜாப் தான். இந்த ஜாப்ல நீங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான இன்கம் வராது அப்படிங்கறதே நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லா பேசிருப்போம். சோ நம்மளோட சேனல்ல திடீர்னு ஒரு வீடியோ மட்டும் பார்க்கறவங்களுக்கு இது எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்மளோட பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருப்போங்க. சோ இந்த டெலிவரி ஜாப்ல எப்படி வர்க் ஆகுது அப்படினா ஒரு ஜோன்ல எவ்வளவு ஆர்டர்ஸ் வருதோ அதை பொறுத்து அவங்க இன்சென்டிவ் ஸ்லாட்ஸை கொண்டு வருவாங்க, ஏர்னிங்ஸை கொண்டு வருவாங்க, அதுக்கான எடுக்கக்கூடிய ஆட்களை கொண்டு வருவாங்க. சோ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கே தான் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்க, கம்பெனிக்கு ஒர்க் போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால வீட்டுக்கு வந்து திரும்பவும் சமைச்சு வந்துட்டு அவங்களோட அந்த டயத்தை வந்து சமையலில் போட்டு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாது. அதனால் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அதை சப்ளை பண்ணக்கூடிய டெலிவரி பாய்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது இவங்க வந்துட்டு அதிக அளவு இன்கம் கொடுத்து உள்ளே வர வைப்பாங்க. உள்ளே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது போக போக இன்கம்மை கம்மி பண்ணிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அதிகமாக இன்சென்டிவ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து இன்சென்டிவ் கட் பண்ணுவாங்க. ஆர்டர் ஏர்னிங்ஸை நான் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் 45 ரூபா 50 ரூபாலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இந்த ஆர்டர் ஏர்னிங்ஸ்க்கான விஷயங்கிறது மாறிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு ஜோனில் 10,000 ரூபா வருது அப்படின்னா அதே 10,000 ரூபா எல்லா ஜோனுக்கும் வராது. சென்னையில் வருது அப்படின்னா அதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக அதே மாதிரி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஸோ வீக்லி 10,000 எடுக்கக்கூடிய ஜோனும் சென்னையில் இருக்குது. வீக்லி வந்துட்டு இன்கமே வராமல் ரொம்பவே லோவாக இருக்கக்கூடிய ஜோனும் இருக்குங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நல்லா வந்துட்ட ஜோன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸுங்கிறது சரியாக வந்திருக்காது. நிறைய பேருக்கு ஆர்டர் இல்லாமல் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதில் இன்கமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஜோனில் இப்போ இன்கமே இல்லை, நீங்கள் எப்படி இதை வந்து ஜாயின் பண்ணீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யாரும் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரேண்டமாக வந்துட்டு இந்த ஜோனில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிடலாம், எல்லா ஜோன்லேயும் ஒரே மாதிரி இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ பிளாக் பண்ணி போடும்போது நமக்கும் வந்துட்டு இதுலேருந்து இந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்கம் வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போது இந்த சம்மர் டைம் வரனால எக்கச்சக்கமான பேரை நார்மலாகவே ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் திரும்ப வேலைக்கு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணும்போதே நம்ம இந்த ஜோனை பற்றி நமக்கு ஒரு அனலைஸ் வந்துடும். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றியுமே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து இந்த வேலையை விட்டு போயிடுவாங்க. இந்த வேலை வந்து நமக்கு செட் ஆகாது, இந்த வேலையில் வந்துட்டு நமக்கு சரியான சப்போர்ட் இல்லை, சரியான இன்கம் இல்லை, சில நேரம் இன்கம் அதிகமாக தரான், சில நேரம் சுத்தமாக இன்கம் இருக்க மாட்டேங்குது, அப்போ கேட்டாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வேலையை விட்டு போயிருப்பாங்க. அப்படி போகும்போது வேலைக்கான ஆட்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க. அதனால் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ சம்மர் வரனால எக்கச்சக்கமான பேர் எடுத்தனால இங்கே ஆர்டர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ 1000 ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 1000 பேர் ஆர்டர் பண்ணிட்டு தான் இருப்பான் டெய்லியும். ஆனால் திரும்பவும் எடுக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை டெலிவரி பாய்ஸை பார்த்தீங்கன்னா முதல்ல 100 பேர் எடுத்து வச்சுருந்தானா இப்போ 300 பேர் எடுத்து வச்சுருப்பான். அப்படிங்கும்போது ஆர்டர்ஸுங்கிறது வந்துட்டு தான் இருக்கும், அது செப்பரேட் ஆகி போயிட்டு தான் இருக்கும், கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் டெலிவரி பண்ணுறவங்கள ஏர்னிங்கிறது கம்மியாயிரும். நிறைய பேர் இருக்கும்போது எவ்வளோ ஆர்டர் வந்தாலுமே அது எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் போகிறனால அவங்களால இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியாது, அங்கே ஏர்னிங்கிறது பெரிய லெவலில் இருக்காதுங்க. ஸோ இப்போ கரண்டான சுச்சுவேஷன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சம்மர் வரனால நிறைய இடத்துல ஆள் எடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏர்னிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு ரொம்பவே அடியாகும். ஸோ அதனால் இப்போ மட்டும் கிடையாது, இந்த டெலிவரி ஜாப்லேருந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது, குறிப்பிட்ட மந்த் மட்டும் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதிலேருந்து 40,000 ரூபா ஏர்ன் பண்ண முடியும் மந்த்லி, இதுலேருந்து 1 lakh வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டெலிவரி ஜாப்பில் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஜோனில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட போய் பேசி பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4-5 பேர் சொல்ல மாட்டாங்க, இந்த வேலை வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஏன் இந்த வேலையில் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு அதை உங்களை வந்து இந்த வேலை சேர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இல்லை வந்து மூஞ்சி காட்டி உங்கள்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லாமல்
பாஸ் பண்ணி போவாங்க. ஸோ இதையும் தாண்டி நீங்கள் ஒரு 10 பேர்ட்ட விசாரிக்கும் போது தான் ஒரு 2 பேர் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவான். அவங்கள்ட்ட பேசி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ இன்கம் வருது உங்கள் ஜோனில் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த இன்கமும் அவருக்கு ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 6 மாதம் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா இந்த 6 மாதம் உங்களுக்கு இதே மாதிரி இன்கம் வந்திருக்கா இல்லை டவுன் ஆயிருக்கா அப்படின்லாம் விசாரித்து பார்த்தீங்கனாலே உங்களாலேயும் வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ண முடியுங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்துட்டு உங்கள் ஜோனில் நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேற்றே போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிருங்க. இதுலேருந்து இன்கம் வருமா வராதா, நம்ம ஜோன் எந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பேர் இப்போ கரண்ட்டாக ஆர்டருக்கு உள்ளே வந்திருக்காங்க, இன்சென்டிவ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்குங்க. எல்லாமே நம்ம ஃபீல்டில் இறங்கி அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு கரண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா, ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு அனலைஸை உங்களால் எடுக்க முடியும். இப்போ சென்னையில் ஒரு ஸ்லாட் வச்சுருக்கான் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 12 ஆர்டர் பார்த்தீங்கன்னா 450 ரூபா தரேன், இதுவே 17 ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ரூபா இன்சென்டிவாக தரேன் அப்படின்னு போட்டிருந்தானா ஸோ அதே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சென்னையிலே ஒரு ஜோனில் அந்த மாதிரி இருக்கும், இன்னொரு ஜோனில் வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேறு ஊரில் கோயம்புத்தூரில் மதுரையில் திண்டுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வாரியான இன்சென்டிவ் ஸ்லாட் வச்சுருப்பான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி எதுலையுமே ஜாயின் பண்ணாதீங்க. உங்கள் ஜோனில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசி பாருங்கள், உங்கள் ஜோனில் எந்த மாதிரி இன்சென்டிவ் ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலிவரி ஜாப்புங்கிறது ஒரு டெம்பரரியான ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வீடியோக்களை சொல்லிட்டு தான் வருவோம். நம்மளோட பழைய வீடியோஸ் எதுவுமே பார்க்காம திடீர்னு பார்க்கும்போது அவங்க யாருக்குமே வந்துட்டு அது கன்வே ஆகி போகாது. இதுலேருந்து அதனால் ஏர்ன் பண்ணவே முடியாதா, இந்த வேலைக்கு போகவே வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக எந்த ஜோனாக இருந்தாலுமே இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்கள் மற்ற ஜாபுக்கு போகிறத விட இது வந்து பெட்டரான ஒரு ஜாப்பாக இருக்கும். மற்ற ஜாபில் நம்ம போயிட்டு வேலை கேட்டு அந்த வேலை கிடைக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஈஸியாகவே வேலை வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது அதில் இன்கம்ங்கிறது கண்டிப்பாக வரும். சில மாதங்கள் வரும், சில மாதங்கள் வராது. அதை நீங்கள் உங்களோட அனலைஸில் நேரில் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை என்னால் போய் பேச முடியாது, என்னால் வந்துட்டு அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை போட்டு இதில் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ண முடியும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இல்லை இன்கம் நல்லாவே வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். அதுக்காக இந்த ஜாப் வந்து மொத்தக்கே வேஸ்ட்டு, யாருமே ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு பொதுவாகவும் சொல்லிட முடியாது. எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், இதில் வந்துட்டு ரொம்பவே இன்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் இது வந்து இன்கம் வரும் வராது அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட பேசினாலோ இல்லை நம்ம ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஸோ இது எல்லாமே ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படிங்கிறனால அமௌண்ட்டுங்கிறது மாறி மாறி தாங்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஜோன்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால தான் உங்களுக்கு ஆர்டர் வராமல் இருந்திருக்கும், அதனால் இப்போ ஏர்னிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். உங்கள் ஜோன்லேயே ஏற்கனவே ஒரே வாரத்தில் 10,000 ரூபா ஏர்ன் பண்ணவங்களும் இருப்பாங்க. இன்சென்டிவ் அதிகமாக வந்து அதை விட எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணவங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி அதே உங்கள் ஜோனில் இந்த ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வெறும் 3000 ரூபா தான் வாரத்துக்கே வந்திருக்கு, 4000 ரூபா தான் வந்திருக்கு, இந்தளவு வந்துட்டு ரொம்ப டவுனாகவும் போயிருக்கு, இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியாமல் நிறைய நாள் போயிருக்கு, அதனால் வீக்லி இன்சென்டிவ் வந்து எனக்கு கிடைக்காமல் போயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அதுலேருந்து இன்கம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இல்லை இன்கம்ங்கிறது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஜாப்பை நம்ம டெம்பரரியான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிட்டே வரோம். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அந்த ஜாப்பை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜோனை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோனில் ஸ்விக்கியில் நல்லா இன்கம் வந்துட்டுருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் இன்கம் வந்துட்டுருக்கும். இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். எப்போ ஆஃபர் போகிறானோ அதை பொறுத்து இன்சென்டிவும் அதிகமாக கொடுப்பான், ஏர்னிங்ஸும் அதிகமாக கொடுப்பான். அதனால் ஸ்விக்கிலையும் சரி ஜொமேட்டோலையும் சரி ஆட்கள் வந்து மாறி மாறி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்விக்கியில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒர்க் பண்ண மாட்டார். ஜொமேட்டோ ஐடியும் ஒரு வச்சிருப்பாரு, ரேப்பிடோ ஐடியும் வச்சிருப்பாரு, இல்லை வேறு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதுவும் வச்சிருப்பாரு. இங்கே ஆர்டரே இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக டல்லாக போகுது அப்படின்னா இந்த ஜாப்பை குவைட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஜொமேட்டோ ஓட்ட ஆரம்பிப்பார். ஜொமேட்டோவில் ஆர்டர் கம்மியாக வருது, இப்போ வந்துட்டு ஏர்னிங்ஸே இல்லை அப்படின்னா ஒரு ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பிப்பார். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் மட்டும்தான் இந்த டெலிவரி ஜாப்பில் இருந்துட்டு ஓரளவு இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் தான் தமிழ்நாட்டிலே டெலிவரி ஜாப்பில் அதிக அளவு இன்கம் எடுக்க முடியும். இதுவே மற்ற ஊரில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சென்னை அளவுக்கு இன்கம் சுத்தமாக வராது. 500 ரூபா 400 ரூபா வந்துட்டு ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டியும் இருக்க தான் செய்யுது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஒரு வீடியோ பார்த்துட்டு அது மாதிரியே எல்லாருக்குமே இன்கம் எல்லா ஜோன்லேயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் மாறிட்டே இருக்கும். எவ்வளோ ஆளாக இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த இன்கம்ங்கிறது மாறிட்டே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வந்து 6 மணி நேரம் நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன், எனக்கு இதுலேருந்து இன்கமே இல்லை, ஒரு ஆர்டருக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து கேட்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணி ஸ்விக்கியோ ஜொமேட்டோ அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்கள்ல, ஸோ இதுக்கு ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் வந்து இப்படி ஜாயின் பண்ணேன், 6 மணி நேரம் ஒர்க் பண்ணேன், எனக்கு வந்து ஆர்டரே இல்லை, இதுக்கு வந்துட்டு நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், என்ன எதுக்கு இதில் காசு வாங்கி என்ன ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும்.
இதில் வந்துட்டு இன்கமே வராத போது நீங்கள் இன்னும் ஆள் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். ஏன்னா எதிரையும் நானும் கேட்டிருக்கேன், எங்கள் ஜோனில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஜோனில் வந்து இப்போ ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இதுக்கான சொல்யூஷனுங்கிறது கிடைக்காது. ஸோ நம்ம கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கவங்களும் இதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்து உங்களுக்கு இனிமேல் ஆர்டர் வந்துடும், நாங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் மாற்ற மாட்டாங்க. இந்த கார்ப்பரேட் ஒர்க்குங்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே காற்றுல போது தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி தான். எப்போ ஆர்டர்ஸ் வருதோ அப்போ ஏர்ன் பண்ணிக்கணும், எப்போ ஆர்டர்ஸ் வரலையோ இந்த வேலையை விட்டு நம்ம நின்றுணுங்க. ஸோ ஜாயின் பண்ண போகிற எல்லாருமே இதை வந்து மைண்டில் வச்சுங்க, இது ஒரு டெம்பரரியான ஜாப் தான், இதில் இன்கம்ங்கிறது ஸ்டேபிளாக இருக்காது. ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆள் வரும்போது இதில் இன்கம் இருக்காது. இப்படிங்கிற பேசிக்கான விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நிறைய பேருக்கு ஜாயின் பண்ணும்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியாமலே இது வந்துட்டு நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இப்போ ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து மாதம் 10,000 தந்துருவாங்க, நான் வந்து எந்த அளவுக்கு இதில் ஒர்க் பண்ணுறனோ இல்லை எனக்கு ஆர்டர் வருதோ வேலை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் மொத்தமாக எனக்கு இந்த அமௌண்ட் தந்துருவாங்க அப்படின்னு நினச்சி நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஒரு வேறு விதமான ஒரு கார்ப்பரேட் ஒர்க். ஸோ இதில் ஒரு ஃபிக்ஸ்டான ஏர்னிங்ஸ் இருக்காது. இது வந்துட்டு மாறிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெலிவரி ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸை அதை பற்றி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.